புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர். அதே சமயம் சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலேயே திமுகவில் சேர்ந்து அரசியல் பயிற்சியும் பெற்றவர். ஆனால் அவர் முதலமைச்சராகி தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய ஆரம்பித்த போது அவருக்கு அரசியல் அனுபவம் பத்தாது. அவரால் அரசியல் முடிவுகளை அவ்வளவு எளிதாக எடுக்க முடியாது, அவருக்கு திறமை போதாது என எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள் குற்றம் சாட்டினார்கள். ஆனால் அப்படி எல்லா முடிவுகளையும் திறமையாக அவர் கையாண்டதால் தான் 10 வருட காலம் அவர் அசைக்க முடியாத சக்தியாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பு வகித்து முதலமைச்சராகவே மறைந்தார். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கையாண்ட விதம் குறித்து பார்த்தால் சாணக்கியர் சந்திரகுப்தருக்கு மட்டுமல்ல, எம்ஜிஆருக்கும் அரசியல் கற்று தந்திருப்பாரோ என்று நினைக்கும் விதமாகத்தான் இருக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பதவியில் இருந்த காலத்தில் தமிழீழ பிரச்சனை இலங்கையில் பெரிய அளவில் போய்கொண்டிருந்தது. எம்ஜிஆர் எப்போதுமே ஈழப் பிரச்சனையில் ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருந்தவர். அங்கே போராட்டக்காரர்களுக்கு, அதில் நியாயமானவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழகத்திலிருந்து செய்து கொடுத்தவர் எம்ஜிஆர். அந்த சமயத்தில் போராட்ட குழுக்கள் பலவாக பிரிந்து கிடந்தன. அதில் சிலர் அரசியல் ஆதாயத்திற்காகவும் வேறு சில விஷயங்களுக்காகவும் தவறான தமிழக தலைவர்களுடன் தொடர்பு வைத்திருந்தனர். ஆனால் எம்ஜிஆர் சரியான நபரை தேர்வு செய்து அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தார். இந்த சமயத்தில் இலங்கையில் திடீரென போராட்டம் தீவிரமடைந்தது. எப்போதுமே தமிழ் ஈழம் வேண்டும் என்றும் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்து வந்தவர் தமிழ் தேசிய தலைவரான பழ. நெடுமாறன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சில நேரங்களில் தான் மட்டுமே இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவானவர், தான் மட்டுமே அவர்களுக்கு முக்கியமானவர் என்று நினைத்து கொண்டு சில விஷயங்களை பேசுவார். சில நேரங்களில் தேவையில்லாத செயல்களில் இறங்கி அரசுக்கு தலைவலியையும் கொடுப்பார். அப்படி ஒரு முறை இலங்கையில் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் நான் அங்கே நேரில் செல்ல போகிறேன் என்ற அறிவிப்பு வெளியிட்டார். இத்தனைக்கும் விமானம் மூலமாக அல்ல, அனுமதியின்றி கடல் வழியாக படகு மூலம் செல்வதாக அவர் அறிவித்ததும் தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் இங்கே இருந்த தமிழ் ஈழ ஆதரவாளர்கள் அவர் எப்போது செல்ல போகிறார் என்று ஆவலுடன் எதிர்பார்த்தார்கள். சரியாக அவர் தான் கிளம்புவதற்கான நாளும் வந்தது. அவர் இப்படி பகிரங்கமாக அறிவித்தாலும் கூட அவர் மீது உள்ள மரியாதையால் எம்ஜிஆர் இது குறித்து எதிராக பேசவில்லை. நெடுமாறன் சென்னையிலிருந்து மதுரை சென்று அங்கிருந்து ராமேஸ்வரம் சென்றார். மதுரையில் இறங்கும் போது எம்ஜிஆர் அரசு தன்னை கைது செய்யும் என எதிர்பார்த்தார். ஆனால் நடக்கவில்லை. ராமேஸ்வரம் சென்ற போதும் அங்கிருந்து போலீசார் எம்ஜிஆருக்கு தகவல் அளித்தனர். ஆனால் நெடுமாறனை தடுக்க வேண்டாம், கைது செய்ய வேண்டாம், அப்படியே விட்டுவிடுங்கள் என்று எம்ஜிஆர் கூறிவிட்டார். அங்கிருந்த ஒரு தனி படகில் நெடுமாறன் ஏறிக்கொள்ள படகும் கிளம்பிவிட்டது. அப்போது கூட எம்ஜிஆர் போலீசாரிடம் அவரை எதுவும் செய்யாதீர்கள், அவர் போக்கில் விட்டுவிடுங்கள் என கூறிவிட்டார். ஆனால் இப்படி மதுரை, ராமேஸ்வரம் என எங்கேயும் தன்னை தடுத்து நிறுத்தி கைது செய்யாமல் தடையின்றி செல்ல எம்ஜிஆர் அனுமதிப்பதற்கு காரணம் என்ன என்று தெரியாமல் நெடுமாறன் குழம்பினாலும் தனது பயணத்தை தொடர்ந்தார். கிட்டத்தட்ட அவர் இந்திய இலங்கை கடல் எல்லையை நெருங்கிய சமயத்தில் எதிர்பாராத விதமாக அங்கே தமிழக ரோந்து படை வந்தது. அப்போது அந்த படகிலிருந்த நெடுமாறன் படகிற்கு தாவிய சில காவலர்கள் அவரிடம் எம்ஜிஆர் கொடுக்க சொன்னதாக சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்தனர். அதை பிரித்து பார்த்த நெடுமாறன் அதிர்ந்து போனார். அந்த கடிதம் எம்ஜிஆர் பழ. நெடுமாறனுக்கு எழுதியதல்ல, எம்ஜிஆருக்கு இலங்கையை சேர்ந்த அப்போதைய மூத்த தலைவர் ஒருவர் எழுதியது. அவர் அப்போது பழ. நெடுமாறன் உள்ளிட்ட இங்கிருக்கும் தலைவர்கள் அனைவரும் மதிக்கும் ஒரு தலைவராக இலங்கையில் இருந்தவர். அந்த கடிதத்தில் பழ. நெடுமாறன் இலங்கை வர தேவையில்லை, இந்த சமயத்தில் அவர் இப்படி வந்தால் இங்கே இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும், அவரை இங்கே வர வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அதிர்ந்து போனார் பழ. நெடுமாறன். உடனே வயர்லெஸ் மூலமாக எம்ஜிஆருடன் தொடர்பு கொண்டு நெடுமாறனை பேச வைத்தார்கள் காவலர்கள். அப்போது நெடுமாறனிடம் பேசிய எம்ஜிஆர் இலங்கைக்கு செல்வதை நிறுத்திவிட்டு பேசாமல் ராமேஸ்வரம் திரும்பி வாருங்கள் என்று கூறினார். ஆனால் பழ. நெடுமாறனுக்கு இது ஒரு கௌரவ பிரச்சனையாக மாறியது. இலங்கைக்கு செல்வதில் இனி அர்த்தமில்லை என்றாலும் எம்ஜிஆர் சொன்னபடி மீண்டும் திரும்பி வருவதற்கு அவரது ஈகோ தடுத்தது. ஆனாலும் கௌரவமாக தமிழகத்தில் வந்து தனது பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக என்னால் நானாக திரும்பி வர முடியாது, வேண்டுமானால் என்னை அரெஸ்ட் பண்ணி அழைத்து வாருங்கள், என்னை அரெஸ்ட் பண்ணியதாக செய்திகளை அறிவியுங்கள் என்று கூறினார். உடனே எம்ஜிஆர் சரி அப்படியே ஆகட்டும் என்று கூறி வந்திருந்த காவலர்களிடம் சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசினார். அதன்படி படகு ராமேஸ்வரம் திரும்பி வந்தது. ஆனால் எம்ஜிஆர் ஏற்கனவே காவலர்களுக்கு உத்தரவிட்டபடி நெடுமாறனை கைது செய்யவில்லை. அவர் கைது செய்யப்பட்டார் என்கிற தகவலை செய்தி ஊடகங்களில் வெளியிடவும் இல்லை. ராமேஸ்வரத்திற்கு அவரை அழைத்து வந்த காவலர்கள் அங்கே அவரை கரையில் இறக்கிவிட்டு எதுவும் செய்யாமல் தங்கள் வேலையை பார்த்து கிளம்பினார்கள்.
இதை கண்டு அதிர்ந்து போன நெடுமாறன் காவலர்களிடம், என்னை கைது செய்யுங்கள், ஏன் விட்டுவிட்டீர்கள், கைது செய்யுங்கள் என்று திரும்ப திரும்ப கெஞ்சி பார்த்தார். ஆனால் இது எம்ஜிஆர் உத்தரவு, நாங்கள் மீற முடியாது என கூறிவிட்டு காவலர்கள் அவரை கண்டுகொள்ளாமல் சென்று விட்டனர். இதன் மூலம் பெரிய அளவில் விளம்பரம் தேடிக்கொள்ள நினைத்த அல்லது தற்போது போய்கொண்டிருக்கும் பிரச்சனையில் தேவையில்லாமல் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல ஒரு செயலை செய்ய முயன்ற பல நெடுமாறனின் ஈகோவுக்கும் பப்ளிசிட்டி ஆசைக்கும் சமயோசிதமாக முற்றுப்புள்ளி வைத்தார் எம்ஜிஆர்.